ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஓவலேஷனுக்கு அப்புறம் செய்யக்கூடாத 10 வேலைகளை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணும்போது ரொம்ப சின்சியராக ட்ரை பண்ணுவாங்க. ஓவலேஷன் நாள் எப்போன்னு கரெக்டாக ட்ராக் பண்ணி அந்த டைமில் கரெக்டாக இன்டர்கோர்ஸில் இருப்பாங்க. இதெல்லாம் பண்ணியும் கூட சில பேருக்கு ரிசல்ட் கிடைக்காம தள்ளி போய்கிட்டே இருக்கும். இது ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்துருப்பீங்க. ஓவலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த 10 நாட்கள்ல இருந்து 15 நாட்கள்ல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். நீங்க தெரியாம செய்யக்கூடிய சில சின்ன சின்ன தவறுகள் கூட பிரெக்னன்சி சான்ஸை அப்படியே குறைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. நம்ம பண்ணக்கூடிய அந்த மிஸ்டேக்ஸ்லாம் கரு களையிறதுக்கும் கரு தங்காம போறதுக்கும் நிறையவே வாய்ப்பு ஏற்படுத்தும். அதனால இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவலேஷனுக்கு அப்புறம் நம்ம செய்யக்கூடாத மிக முக்கியமான 10 தவறுகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இந்த மிஸ்டேக்லாம் நீங்க செஞ்சு நிற்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் முழுசா பார்க்க சொல்றேன். இந்த தவறுகள்லாம் நீங்க செய்யாம இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடியது நீங்கள் ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் நீங்கள் ரொம்ப ஹெவியான வெயிட்டு தூக்குறதோ இல்லை அதிகமாக உடம்பு வருத்திக்கிறதோ ஃபிசிக்கல் ஒர்க்கு கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். ஏன் இதை செய்யவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடினமான பொருட்களை தூக்கும் போதோ இல்லை அதிகமாக மாடிப்படிகள் ஏறி இறங்கும் போதோ நம்மளோட வயிற்று பகுதியில் அதிகப்படியான அழுத்தம் இல்லை ப்ரெஷர் ஏற்படும். இந்த டைமில் தான் கருப்பதிதல் நடக்கிறதுனால அப்போ இந்த மாதிரியான அதிகப்படியான அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா அது அந்த ப்ராசஸை பாதிக்கும். அதே மாதிரி ரொம்ப ஹார்டான எக்ஸசைஸ் பண்ணுறதையும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். நீங்கள் ஜிம்முக்கு போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப வெயிட்டான பொருட்களை தூக்குறதை இந்த 2 வாரங்கள் நீங்கள் தவிர்க்கணும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யும்போது உங்கள் பாடி அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால உங்கள் உடம்புல பாடி டெம்பரேச்சர் ரொம்பவே அதிகமாகும். கரு உருவாகுவதற்கும் கரு பதியறதுக்கும் நம்ம கர்ப்பப்பை ஒரு குறிப்பிட்ட சீரான பாடி டெம்பரேச்சரில் இருக்கணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த டைமில் வீட்டு வேலைகளை ரொம்ப நிதானமாக செய்யுங்க. குடம் தூக்குறது, கனமான வாளி தண்ணி தூக்குறது இதெல்லாம் நீங்கள் செய்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த 10 நாட்கள்ல இருந்து 15 நாட்களில் இந்த மாதிரியான வேலைகள்லாம் நீங்கள் தவிர்த்துடுங்க. உங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது தான் ரொம்பவே முக்கியம். 2வதா இருக்கக்கூடியது ஸ்ட்ரெஸ். என்னப்பா இது எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் ஒரு காரணம்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையிலே ஓவலேஷனுக்கு அப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு ரிலாக்ஸாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ப்ரெக்னன்சி சான்ஸ் அதிகமாகும். நம்ம ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உடம்புல ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஹார்மோன் லெவல் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த கரு கர்ப்பப்பையில் நல்லா பதியும். ஆனால் நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகும்போதோ இல்லை இந்த மாதம் நிற்குமா நிற்காதா அப்படின்னு ஓவர் திங்கிங் பண்ணும்போதோ நம்ம உடம்புல கார்டிகோல் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸால் ஹார்மோன்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாடியை குழப்பி விட்டுரும். இதனால் ஹார்மோன்கள் பேலன்ஸ் இல்லாமல் மொத்தமாக இம்பேலன்ஸாக ஆகிடும். கரு பதியறதுல சிக்கல் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால ஸ்ட்ரெஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த 2 வாரங்களுக்கு மட்டும். அடுத்ததாக இருக்கக்கூடியது ட்ராவல். ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த 2 வாரம் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறதையோ இல்லை குண்டும் குழியுமா இருக்கக்கூடிய ரோடில் பயணம் செய்கிறதோ கொஞ்சம் நாளுக்கு தவிர்த்துறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, ட்ராவல் பண்ணால் எப்படி கரு கலையும் அப்படின்னு. விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி கரு கர்ப்பப்பையில் பதிகிற அந்த நேரம் ரொம்ப மென்மையான ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும் அந்த டைமில். இப்போ நீங்கள் டூ வீலர்லையோ இல்லை ஆட்டோலையோ போகும்போது வண்டி ரொம்ப ஜம்ப் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த வைப்ரேஷனில் உங்களுடைய ஐடி வயிற்றில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுனால நீங்கள் ட்ராவல் பண்ணுறதை குறைச்சிக்கணும். அது இல்லாமல் வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா வேறு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு எந்த வழியுமே இல்லை, நீங்கள் போய் தான் ஆகணும். ஆனால் அப்படி போகும்போது வண்டியில் பின்னாடி உட்காந்து போகிறீங்க அப்படின்னா ரொம்ப நிதானமாக நீங்கள் ஓட்ட சொல்லுங்கள். பள்ளங்களில் வண்டி ஏறி இறங்கும்போது மெதுவாக போக சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் தேவையற்ற அவுட் சைடு ட்ராவலை இந்த ஒரு 10 நாளைக்கு தள்ளி வைங்க. நம்மளோட சின்ன சின்ன கவனம் தான் பெரிய மாற்றத்தை நம்மளுக்கு கொடுக்கும். அதனால ட்ராவல் பண்ணுறதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. 4வதா இருக்கக்கூடியது பாடி ஹீட்டை குறைக்கிறது. ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் உடம்பு பாடி ஹீட் இல்லாமல் பார்த்துக்கிறது தான் ரொம்பவே அவசியம். நம்ம ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கர்ப்பப்பையில் கரு பதியணும் அப்படின்னா நம்ம உடம்போட பாடி டெம்பரேச்சர் ஒரு குறிப்பிட்ட லெவலில் சீராக இருக்கணும். ரொம்ப அதிகமான பாடி டெம்பரேச்சர் அந்த பிஞ்சு கருவோட வளர்ச்சியை பாதிக்கும். இல்லைனா கரு பதிதல்லையே பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்கள் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக சூடான தண்ணியில் குளிக்கவே கூடாது. நிறைய பேருக்கு சுட சுட தண்ணி ஊற்றி குளிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இந்த டைமில் ரொம்ப சூடான
சூடான தண்ணியில் குளிக்கிறதையோ இல்லை வந்து ரொம்ப வந்து ஹாட்டான வாட்டரில் வந்து நீராவி குளியல்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி செய்கிறதையும் நீங்கள் தவிர்க்கணும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்கள் ரத்த ஓட்டத்தை மாற்றி கர்ப்பப்பை வெப்பநிலையை வந்து அதிகமாக்கி விட்றதுனால கரு பதிதலில் வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். இது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் மத்தியான நேரத்தில் வெயிலில் சுற்றுறதை வந்து குறைச்சிக்கோங்க. இது கூடவே வேலை செய்யும் போது நீங்கள் லேப்டாப்பை மடியில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. அதில் இருந்து வரக்கூடிய ஹீட் வந்து நேராக உங்கள் அடிவயிற்று பகுதியை வந்து பாதிக்கும். ஒரு டேபிளில் வச்சு யூஸ் பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது. சாதாரண தண்ணியில் குளிங்க. உடம்பை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. உங்கள் பாடி டெம்பரேச்சர் நார்மலாக இருந்தாலே இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும். அடுத்ததாக இருக்கக்கூடியது ராங் ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து நீங்கள் நிறுத்தணும். ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த 2 வாரம் நம்ம வந்து டயட்டில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஜங்க் ஃபுட்ஸ் வந்து வெளியே விற்கக்கூடிய அதிக காரமான உணவுகள், எண்ணெயில் பொரிச்ச சிக்கன், பர்கர், பீட்சா இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு ஓரமாக வச்சுருங்க. இதில் இருக்கக்கூடிய ப்ரெசர்வேட்டிவ்ஸ் உங்கள் ஹார்மோன் பேலன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் காஃபி, டீ இந்த மாதிரி பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு கப்போடு நிறுத்திக்கோங்க. அளவுக்கு அதிகமான கெஃபைன் வந்து கருமுட்டை பதியறதை வந்து இம்ப்ளான்டேஷன் ஆகிறத வந்து தடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படி ஆய்வுகள் வந்து சொல்லுது. இது இல்லாமல் அந்த கலரான கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, சோடா இதெல்லாம் கண்டிப்பாக தொடாதீங்க. அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சுகர் வந்து உங்கள் உடம்புக்கு நல்லதே இல்லை. இது இல்லாமல் நம்ம ஊரில் வழக்கமாக சொல்கிற மாதிரி அன்னாச்சி பழம், பப்பாளி இது 2யுமே ஓவலேஷனுக்கு அப்புறம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இதில் இருக்கக்கூடிய என்சைம்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது கர்ப்பப்பையை வந்து சுருக்கத்தை ஏற்படுத்த நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால ரிஸ்க் எடுக்காமல் இதையும் வந்து தவிர்த்துடுங்க. 6வதாக இருக்கக்கூடியது வந்து ஸ்மோக்கிங் ஆல்கஹால். இதை வந்து நீங்கள் சிகரெட் பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது சிகரெட் பிடிச்சு அந்த புகை வந்து உங்களுக்குள்ளே போனாலுமே அது உங்கள் உடம்புக்கு நல்லதே இல்லை. அதனால அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து நீங்கள் தள்ளி போகிறது ரொம்பவே நல்லது. இது இல்லாமல் இந்த விஷயம் அப்படிங்கிறது ஆண்களுக்கும் ரொம்பவே முக்கியம். இது பெண்களுக்கு மட்டுமே கிடையாது, ஆண்களுக்கும் இது வந்து பொருந்தும். உங்களுடைய ஹஸ்பண்ட் புகைப்பிடிச்சாலோ இல்லை மது அருந்தினாலோ அது அவங்களோட ஸ்போம் குவாலிட்டியை வந்து பாதிக்கும். அதனால அவங்களுக்கும் வந்து எடுத்து சொல்லுங்க. 7வதாக இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவலேஷன் முடிஞ்சு ஒரு 2-3 நாள்லேயே நம்ம வந்து கன்சீவ் ஆகியிருப்போமா அப்படின்னு வந்து ஆர்வத்தில் என்ன பண்ணுவீங்கன்னா, ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட் வாங்கி செக் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. இது தவறான முறை அப்படின்னே சொல்லலாம். முட்டை ரிலீஸ் ஆகி அது ஸ்போமோடு சேர்ந்து கருவாக மாறி அதுக்கப்புறம் வந்து மெதுவாக ட்ராவல் பண்ணி வந்து உங்கள் கர்ப்பப்பையில் பதிகிறதுக்கே இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கே குறைஞ்சது 6லேருந்து 12 நாட்கள் வந்து எடுத்துக்கும். பதிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்கள் உடம்புல எஸ்சிஜி அப்படிங்கிற ப்ரெக்னன்சி ஹார்மோன் சுரக்கவே ஆரம்பிக்கும். அந்த ஹார்மோன் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் டெஸ்ட் கிட்ல வந்து ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் காட்டும். நீங்கள் கன்சீவ் ஆகி இருந்தாலும் ஹார்மோன் அளவு வந்து கம்மியாக இருந்தாலே டெஸ்ட்டில் வந்து நெகட்டிவ் அப்படின்னு தான் காட்டும். இதனால உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலும் கவலையும் தான் வரும். அது உங்கள் உடம்புக்கு நல்லது இல்லை. எப்போ தான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது உங்கள் ஓவலேஷன் முடிஞ்சு 10லேருந்து 14 நாட்கள் வரைக்கும் பொறுமையாக நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் பீரியட்ஸ் தள்ளி போகிற அன்னைக்கு இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் செக் பண்ணுறது தான் 100% வந்து சரியான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதனால 2 வாரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு எந்த ஒரு கிட்டையும் வாங்கி செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்ததாக இருக்கக்கூடியது வந்து இந்த 2 வாரம் இருக்கக்கூடிய டைமில் நிறைய பேர் பண்ணுற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள்லேயும் யூடியூப்லேயும் போயிட்டு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு வந்து தேடிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு மார்பக வலி இல்லையே, எனக்கு வாந்தி வரலையே அப்படின்னு அப்போது நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வந்து டென்ஷன் ஆவாங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொருத்தவங்க பாடி கண்டிஷனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு எல்லா சிம்டம்ஸும் இருக்கும், ஆனால் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்க மாட்டாங்க. சில பேருக்கு வந்து ஒரு சின்ன அறிகுறி கூட இருக்காது, ஆனால் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா பாசிட்டிவ்னு வரும். நீங்கள் வந்து ஏன் கவலைப்படக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு சிம்டம்ஸே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படும் போது இந்த ஸ்ட்ரெஸ்ஸாலேயே உங்கள் கரு பதிதலில் வந்து இம்ப்ளான்டேஷன் நடக்கிறத வந்து தடுக்கும். அறிகுறிகள் இல்லாமலேயே லட்சக்கணக்கான பெண்கள் வந்து ஆரோக்கியமாக வந்து கன்சீவ் ஆகியிருக்காங்க. அதனால சிம்டம்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெக்னன்சியும் இல்லை அப்படின்னு நீங்களே வந்து ஒரு முடிவுக்கு வராதீங்க. இந்த 15 நாட்களுக்கு உங்களுடைய உடம்பு மேலே நம்பிக்கையை வந்து வைங்க. அறிகுறிகள் வருதோ வரலையோ நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் வரும். 9வதாக இருக்கக்கூடியது வந்து ஓவர் எக்ஸசைஸ் பண்ணுறது தான். நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஹெவி ஒர்க் எதுவுமே வந்து நீங்கள் செய்யாதீங்க. வீட்டு வேலையாக இருக்கட்டும், எக்ஸசைஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், நார்மலான வாக்கிங்கே போதுமானதாக இருக்கும். அதனால ஓவர் எக்ஸசைஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. 10வதாக கடைசியாக இருக்கக்கூடியது வந்து டாக்டர் ஆலோசனை இல்லாமல் நீங்களாம் வந்து எந்த ஒரு டேப்லெட்டும் வந்து எடுத்துக்கவே கூடாது. நம்மள வந்து நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் வந்து இருக்குது. லேசாக தலை வலிச்சாலோ இல்லை உடம்பு வலிச்சாலோ உடனே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெயின் கில்லரை வந்து ஏதாவது ஒரு டேப்லெட்டை வந்து போட்டுப்பாங்க. ஆனால் நீங்கள்
ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஓவலேஷனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நாட்களில் இது ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம். ஒரு சில சாதாரண பெயின் கில்லர் மாத்திரைகள் கூட கர்ப்பப்பையில் பதிகிற இந்த இம்ப்ளான்டேஷனை வந்து தடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. சில மருந்துகள் கருவோட ஆரம்பகட்ட வளர்ச்சியை வந்து பாதிக்கும். உங்களுக்கு காய்ச்சல் இருந்தாலோ சளி வந்து ஏற்பட்டாலோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்காதீங்க. டாக்டர் கிட்ட போகும்போது நாங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், இப்போ ஓவலேஷன் முடிஞ்ச டைம் வந்து ஆகுது, தெளிவாக அப்படி வந்து சொல்லுங்கள். அவங்க அதுக்கு ஏற்ற மாத்திரை வந்து ப்ரெக்னன்சிக்கு பாதுகாப்பான மருந்துகளை வந்து கொடுப்பாங்க. உங்கள் பாதுகாப்பும் உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் பாதுகாப்பு கொடுக்கறது உங்களுக்கு வந்து ரொம்பவே முக்கியம். அதனால ஒரு சின்ன மாத்திரையாக இருந்தாலும் சரி டாக்டர் கிட்ட கேட்டுட்டு எடுங்க. அதுதான் புத்திசாலித்தனம். நான் சொன்ன இந்த 10 தவறுகளில் நீங்கள் எந்த தவறுகள்லாம் செய்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதேனும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு தனிப்பட்ட மெசேஜ் தனிப்பட்ட வீடியோஸ் வேணும்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.